அனைவருக்கும் வணக்கம். இன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் துவங்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு இபிசி ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. மதுரை சார்ந்த நண்பர் அவர்கள் இதற்கு முயற்சி எடுத்து புதுச்சேரியில் அதிகமான ஏற்றுமதியாளர்களை உருவாக்க வேண்டும் என்று எண்ணி இன்று இங்கு துவங்கப்பட்டிருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னுடைய அரசுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னால், ஒரு ஏற்றுமதி மூலமாக கிடைக்கின்ற வருவாய் என்பது, அந்நிய செலாவணி என்பது நம்முடைய பொருளாதார நிலையில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒன்று. நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலம். நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்ற மாநிலம். அதிக தொழிற்சாலை இருந்தது. இப்பொழுது சில பெரிய தொழிற்சாலைகள் வெளியில் சென்று விட்டு இருந்தாலும் பல தொழிற்சாலைகள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. புதிய தொழிற்சாலை கொண்டு வருவதற்கு நம்முடைய அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று, சேராப்பட்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்காக எடுக்கப்பட்ட 750 ஏக்கர் நிலம் இப்பொழுது மீண்டும் நம்முடைய அரசுக்கு கொடுக்கப்பட்டு மத்திய அரசால் அதில் பல புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. இப்போது இன்னும் நிறைய தொழிற்சாலை வருவதன் மூலமாக நம்ம இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும். அதே சமயத்தில் ஏற்றுமதிக்கு எந்தெந்த பொருட்கள் வாயிலாக நமக்கு அந்த ஏற்றுமதி சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அறிந்து அதற்கான ஒரு தொழிற்சாலை வருவது என்பதும் மிகுந்த வரவேற்கத்தக்க ஒன்று. சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்க எண்ணிய பொழுது நம்முடைய புதுச்சேரியில் துறைமுகம் இருக்க வேண்டும், வர வேண்டும், இப்போ இருந்து விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய கோரிக்கை இருந்தது. அதற்கான நடவடிக்கை நாம் எடுத்திருந்தோம். அப்பொழுது ஏற்பட்ட ஒரு சில தடைகள் காரணமாக ஒரு பெரிய துறைமுகத்தை நம்மால் இங்கே கொண்டு வர முடியவில்லை என்று சொன்னாலும், காரைக்காலில் அந்த துறைமுகம் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது பல பொருட்கள் அதன் மூலமாக இறக்குமதி செய்யப்படுகின்றது, ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகின்றது. அங்கே போலகம் பகுதியில் தொழிற்சாலை வருவதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டு தொழிற்சாலை அங்கே உருவாக இருக்கின்றது காரைக்காலில். குறிப்பாக நம்முடைய புதுச்சேரியில் என்னென்ன பொருட்கள், எந்தெந்த வகையான பொருட்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றதோ, தயாரிக்கப்படுகின்றதோ, எது ஏற்றுமதிக்கு உகந்ததாக இருக்கின்றதோ, ஆனால் இங்கே நமக்கு நிறைய தெரியத்தில்லை. ஆனால் நிறைய பொருட்கள் பல நாடுகளுக்கு புதுச்சேரியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதனுடைய வருவாய் நமக்கு இப்பொழுது அதன் மூலமாக உயர்ந்து இருக்கின்றது. நம்முடைய புதுச்சேரியில் ஒரு சிறிய மாநிலம், என்ன கிடைக்கும், எங்கே ஏதோ அனுப்புகிறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நம்ம கைவினை பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் மக்களால் விரும்பி வாங்கப்படுகின்றது. அது நமக்கு நிறைய வருவாயை கொடுக்கின்றது. அப்போ இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையிலே இந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய செய்தி தெரியாமல் இருக்கும். நிறைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிறு தொழில்களை தொடங்கி உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் எப்படி நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதை தீர்க்கின்ற வகையில் இந்த அமைப்பானது அவர்களுக்கு அந்த ஆலோசனை வழங்குவது, அந்த ஆலோசனை மூலமாக தான் நம்முடைய தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்ற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு கண்காட்சி ஒரு தடவை பார்த்தேன். நம்ம புதுச்சேரியில் இது மாதிரி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றதா, உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றதா, அவர் எனக்கு வியப்பாக இருந்தது. அவ்வளோ தரமான பொருட்கள் அந்த கண்காட்சி வைக்கப்பட்டிருந்தது. அவையெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது என்று சொன்னார்கள். அப்போ நம்முடைய புதுச்சேரி நிறைய தொழிற்சாலை வர வேண்டும்.
கைவினை கலைஞர்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் அதிக அளவில் பல நாடுகளுக்கு விற்பனைக்கு செல்ல வேண்டும். அதன் மூலமாக கலைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும். கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும். இதெல்லாம் நாம் நம்முடைய இந்த அமைப்பு ஒரு நல்ல வாய்ப்பினை அவர்கள் உருவாக்கி கொடுப்பதற்கு தொடங்கப்பட்டிருப்பது, நம்முடைய நண்பர்களால் தொடங்கப்பட்டிருப்பது என்பது உண்மையை மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்று. இதனால் பயனுள்ள ஒரு அமைப்பு. அதனால தான் இப்போ வந்தேன். அதை அன்றைக்கி சொல்லும்பொழுதே சொன்னேன், ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கீங்க, பல தொழிற்சாலைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பும் உண்டு. அந்த ஏற்றுமதி செய்வதற்கு உரிய எப்படிப்பட்ட பொருட்கள் இங்கே இருந்து ஏற்றுமதி செய்ய முடியும், எங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். நீங்கள் இப்போது போர்ட்டு இருக்குது, துறைமுகம் சரியாக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இங்கேருந்து கூட நம்ம உடனே அனுப்பலாம். இப்போ அதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய இலங்கைக்கு நம்ம அந்த பகுதிக்கு செல்வதற்கு பயணிகள் கப்பல் கூட இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதுக்காக ஒரு அழகிய ஒரு சின்ன துறைமுகம் இருக்கணும் தேவை. அந்த துறைமுகத்தின் பணிகளை நீங்கள் தொடங்க வேண்டும்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இப்போது உண்மையில் நல்ல இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் புதிதாக தொழில்களை தொடங்க வருவது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. வரணும், நிறைய படிச்சுட்டு வரணும். நல்ல கல்லூரி நிறைய இருக்குது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கல்லூரிகள் இங்கே இருக்கின்றது. பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் வேலை கேட்குறாங்க, வேலை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க நினைக்கிறதுலாம் அரசாங்கத்து மூலம் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியாது. அப்போ தொழிற்சாலை வரும் மூலம் வேலை நிறைய கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதையே அந்த படித்த இளைஞர்கள் வங்கிகள் மூலமாக கடன் உதவி பெற்று தான் ஒரு முதலீடு செய்து தொழில் தொடங்கினால் அவர்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதற்கு இளைஞர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அதற்குரிய ஆலோசனை நீங்கள் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு அந்த நல்ல ஆலோசனை உங்கள் வழியாக கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இந்த அமைப்பின் மூலமாக இருக்கிறது. உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த அமைப்பு புதுச்சேரியில் தொடங்கியிருக்கு. அதற்கு உறுதுணையாக இருக்க நம்முடைய மதுரை சார்ந்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய இளம் முதலீட்டாளர்கள் இங்கே புதுச்சேரியில் வர வேண்டும், பல புதிய தொழில்களை தொடங்க வேண்டும். அதன் மூலமாக இளைஞர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஏற்றுமதி செய்வதற்கான அந்த பொருட்கள் என்பதும் உண்மையை தரமுள்ள பொருட்கள் என்றால் ஏற்றுமதி செய்வதில் நிச்சயமாக நிறைய வாய்ப்பு உண்டு. வெளிநாடுகளுக்கு நல்ல பொருட்கள் அனுப்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு நல்ல அமைப்பு. உங்களுடைய ஆலோசனைகள் நம்முடைய புதுச்சேரி இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.